தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம இந்துக்கள் 96.2%, 96.2%. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈவெண்ட். இது அதிகமாக ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். அதிகமான இந்துக்கள் வாழக்கூடிய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசத்தில் இது மட்டும் கிடையாது, இஸ்லாமிய மார்க்கமும் இருக்கிறது, புத்த மார்க்கம் இருக்கிறது, சீக்கியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மத்தியிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு முதலிடம். வேதங்கள் 4, அந்த 4 வேதத்திலுமே குறிப்பிடக்கூடிய கடவுள் தேவன் யார் என்றால் கர்த்தராகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்துக்கள் மத்தியில நாம் எப்படி ஊழியங்கள் செய்ய வேண்டும், எப்படி போய் பேசினாலும் நம்மை மடக்கி பேசுவார்கள். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுவார்த்தைகள் இதை பார்த்து நீங்க கிறிஸ்டியன்காரங்க, உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து பணங்கள் வருது இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில நாம் எப்படியாக பேச வேண்டும், பழக வேண்டும், எப்படி இது சத்தியத்தை எடுத்துக்கூற வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது ஒரு நாளெல்லாம் பகலெல்லாம் அவர் வேதனையுற்றவராய், இரவு அதிகாலை நேரத்தில் அவரை அந்த தோட்டத்தில் வைத்து அவரை கைது செய்து, அந்த ரோம போர் சேவர்களும் அவரை சுற்றி சார்ந்திருந்த புறம்கூறி அரசியலினுடைய அந்த அமைப்பின் வழியாய் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் முதல் கொண்டு அவரை வேதனைப்படுத்தினார்கள். அந்த நாள் முழுவதும் அவர் நமக்காக பாடுபட்டார், நிந்தைகளையும் வேதனைகளையும் சகித்தார். அவரை 3 பேர் இடத்துல கூப்பிட்டு போனாங்க, கைவிட்டார்கள். தேசாதிபதியாகிய பிலாத்தும் அதே காரியத்தை செய்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து அவர் மகா சத்தமாய் அவர் பிதாவை அவர் அழைத்தார், பேசினார். கரங்களிலே ஜீவனை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பதாக கடைசி நிகழ்வுகள் நடந்தது. வலது இடது புறமாய் இருந்த அந்த திருடர்கள் அவர்கள் மனம் திரும்பினார்கள். இடது பக்கம் இருக்கிறவன், வலது பக்கம் இருக்கிறவன், நம்ம எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு இந்த திருவிழா நம்ம இந்த பாவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்தோம், இந்த தண்டனைக்கு ஆளானோம். ஆனால் இவர் எந்த பாவமே செய்யலையே, ஆண்டவரே நீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது அடியனை நினைத்துள்ளுங்கள் சொல்லி மனம் திரும்பி அந்த இடத்துல அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். அந்த திருடர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவ மன்னிப்பை அருளினது மட்டுமின்றி நீ என்னோட பரலோகத்துல நீயும் பரதேசில் இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்தார். அந்த திருடன் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக வாசித்து கற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் கிடையாது, என்னென்ன நிபந்தனைகள் ஓய்வு நாளும் அவருக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே மனமாறி அவர் என்ன செய்தார் என்றால், மனம் திரும்பி வருந்தி கேட்டுக்கிட்டதுனால கிறிஸ்து அந்த பாவங்களை மன்னித்தார். நிச்சயமா 2ஆம் வருகையில அந்த திருடனுக்கு, திருடன் என்று சொல்லக்கூடாது, பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த பரிசுத்தவானுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. சரி, ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பு மீண்டுமாய் அவருக்கு நடந்தது நிகழ்ந்தது என்ன? ஒரு போர் சேவகன் வருகிறார். அவர் கையில இருந்து ஒரு ஈட்டி இருக்குது. அந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவருடைய விலா எலும்புல குத்தினார்கள். இந்த வலது இடது புறம் இருக்கக்கூடிய அந்த திருடர்கள், கள்ளர்கள், அவர்களுடைய நிலை ஏற்கனவே கால்கள் முறிக்கப்பட்டு அவர்கள் மரித்திருந்த சூழ்நிலையை பார்த்து அவர்களை எடுத்தார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இடத்துல அவர்கள் மரிக்காம இருந்ததுனால அவங்களுக்கு காலை ஒடிச்சாங்க, அவங்க வேதனையோட மரித்து போனார்கள் என்று வேத சரித்திரம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்துவிடத்தில் வந்த போது அவர் மரித்திருந்தார்.
அவருடைய விழாவிலே குத்தின போது அங்கு இரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. கிறிஸ்து மரித்ததுனால இரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. இந்த விழா எலும்பு யார்? இந்த விழா எலும்புக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 21 நாம் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆதாமுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆண்டவராகிய தேவன் விலா எலும்பை எடுத்து அதை சதையினாலே அடைத்தார். தொடர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த வார்த்தைகள் ரொம்ப மிக நிறைவா இருக்கிறது. ஏவாள் முதலாவது உருவாக்கப்பட்ட பின்பு யாரை பார்த்தால்? ஆண்டவராகிய தேவனை கண் திறந்து பார்த்தாள். ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு கண் திறந்து பார்த்த பொழுது ஆதாமுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு இருந்தார். தொடர்ந்த வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமா இருப்பார்கள். இதுதாங்க வாக்கு தத்தம். இதுதான் வாக்கு தத்தம். சிலுவை மரணத்துல கிறிஸ்து முழுமையாக மரித்திருந்தார். அது அப்படி சொல்லக்கூடாது. ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதாமுடைய எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ஆனால் இங்க கிறிஸ்துவுக்கு மரணம் என்னக்கூடிய ஒரு சிறு நித்திரையை தேவன் வரப்பண்ணினார். அவர் மரித்தார். அவருடைய எலும்புகளான விலா எலும்பிலே ஈட்டி குத்தப்பட்டது. எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்திற்கு நாம் வருவோம். எபேசியர் 5வது அதிகாரத்தில் வசனம் 21 நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு மிக அழகாக இருக்கும். எபேசியர் 5 வசனம் 21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஞானார்த்தமான வேத வசனங்கள் மூத்த விசுவாசிகள், மூத்த போதகர்களுக்கு இது மிகவும் பாடம் மிக அழகாக தெரியும். நம்ம யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு புருஷனுக்கு இயேசு கிறிஸ்து சபையினுடைய தலை, புருஷனுடைய தலை. அதாவது ரொம்ப அழகா ஞானார்த்தமாக சொல்லப்பட்டிருக்குது. புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஒரு ஆணாய் பிறந்தவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ரொம்ப ஞானார்த்தமான வசனங்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். சரி, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேத வாக்கியம் அழகாய் சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். இந்த விலா எலும்பு வலி வேதனையோட ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்திருக்கிற பொழுது தேவன் தந்தார். அந்த விலா எலும்பிலிருந்து சபையாகிய ஏவாள் உருவாக்கப்பட்டாள். கிறிஸ்து ஆதாம் ஏவாள் மேல மிகவும் அன்பு கூர்ந்தார். அவருடைய சபை. வேதவசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து ஆதாம் ஏவாளாகிய தேவனை தொழில் கொள்ளக்கூடிய மீதமான சபையிலே அவர் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனங்கள்ல எதிர்நிறையாய் பேசுவதற்கு ஒரு சின்ன துரும்பு கூட கிடையாது. நாம் மீதமான சபை சத்தியத்தை படித்துக் கொண்டே இருக்கிறோம், அறிந்து கொண்டே இருக்கிறோம், தெரியாத பாடங்களை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நம் நிறைவுக்கு வருவோம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆதாமுடைய எலும்புதாங்க ஏவாள். இப்ப நம்ம யாரு என்பதை பார்ப்போம். சபையாகிய நாம் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் தேவனாய் இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். நாமும் தேவர்கள் தான். யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34, 35. இந்த வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நம்ம யாரு? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாவதாயிருக்க நம்ம தேவ வசனங்களை பெற்றுக் கொண்டோம் என்னால் நம்ம தேவர்கள் தான். ஏன்னா நம்ம தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆதாம் ஏவாளை அவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் உண்டாக்கினார். இந்த வசனத்துடைய நிறைவுக்கு நாம் வருவோம். இது அழகா சொல்லிட்டு வராரு. இதுல பாருங்க, வசனம் 30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இப்போ சொல்ல வேண்டும், மீதமான சபையாயிருக்கூடிய நாம், நமக்கு அந்த தகுதி எப்போ வருது தெரியுமா? வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்க. யார் தேவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள் யார்? அவருடைய எலும்புகளாய் இருக்கக்கூடிய அவருடைய திருச்சபை. அவருடைய வேத வாக்கியங்களை கீழ்ப்படுகிறவர்கள். எப்படி இணைக்கிறார் பாருங்க, மிக நேர்த்தியாய். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அயர்ந்த நித்திரையில் இருந்தார். அவர் மரித்தார். அவருடைய எலும்புகளில் ஒன்று ஈட்டியினால் குத்தப்பட்டது. அங்க ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. இன்னைக்கு மீதமான சபையில அவருடைய எலும்புகளாய் இருக்கக்கூடிய திருச்சபை நாம் பாவத்திற்கு செத்தவர்களாய் நீதிக்கு பிழைக்கும்படியாய் கிறிஸ்து
அவருடைய நாட்டில் வந்தபோது 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அந்த எலும்பு அவருடைய சரீரத்தில் தான் இருந்துச்சு, ஆனா காயப்பட்டது உண்மைதான். விலா எலும்புல ஈட்டில குத்துனது உண்மைதான், ஆனால் அந்த எலும்பு தனியாக பிரித்து விடப்படவில்லை. அது கிறிஸ்துவுடன் தான் இருந்தது. ஆதாம் உடைய சரீரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஏவாள், இதை குறிச்சு 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நம்ம வந்து ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம என்ன செய்யலாம் வரலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திற்கு வருவோம். வசனம் 40ல பார்த்தோம் அப்படின்னா, 40ல இருந்து அழகா 47ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனம் அழகா இருக்கும். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ரெண்டு இருக்குது. ஒண்ணு வந்து ஆதாமுடைய உடல், இன்னொன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். இந்த வலியும் வேதனையும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் சபைக்கு நிச்சயமா இருக்கும். யாரெல்லாம் தேவ பக்தியோடு முழு மனதோடு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து பிரயாசப்படுறீங்களோ, உங்களுக்கு இந்த கஷ்டமும் வலியும் வேதனையும் விலாயில குத்தப்பட்ட அந்த வலி வலிக்கும். மயக்க நிலையில இருக்கக்கூடிய இந்த அனஸ்தீசியா கொடுத்து முதுகு பக்கத்தில் இந்த இன்ஜெக்ஷன் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த அனஸ்தீசியா சரியாய் வேலை செஞ்சதுன்னா அந்த உடல் முழுவதும் மரத்து போகும். ஆப்ரேஷன் பண்ணா வலி இருக்காது. ஆனா சில இடங்கள்ல அந்த மயக்க மருந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காமலேயே அந்த வலி வேதனோட அதை என்ன செய்வாங்க, கட் பண்ணி எடுப்பாங்க. இங்க சபைக்கு மயக்க மருந்துலாம் இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, நாம் சுயத்திற்கு செத்தோமானால் தேவ நீதிக்கு பிழைப்போம். எப்படி? ஒரு மர நாற்காலி இருக்கிறது, இல்ல ஒரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு மேஜை, ஒரு டேபிள் இருக்கிறது. நீங்க போய் ஒரு கத்தி, ஒரு ஈட்டி, ஒரு நல்ல ஒரு மழு அருவா ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கம்பு வச்சு அடின்னு அடிங்களேன், அந்த மரம் வாயை திறந்து பேசுமா? அது போலவே சுயத்திற்கு நாம் செத்தால் ஒழிய தேவ நீதிக்கு பிழைக்க முடியும். சரி, இந்த தேவர்கள் என்று சொன்ன இந்த காரியங்களை நம்முடைய இந்து புராணத்தோடு நான் ஒப்பிட விரும்புகிறேன். இந்திர விழா என்று மதுரையில 13வது நூற்றாண்டுல இந்திர விழா நடந்தது. சிலப்பதிகாரம் என்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. புராணத்துல ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள், இது 12 பழங்குடி தமிழினத்தை நடத்தி வந்த முனிவர், அதாவது மோசேக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது பைபிள்ல மோசே, ஆனா புராணத்துல வேற பேர் இருக்குது. இவங்க வேத வசனங்களின்படி ஆண்டவராகிய தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவ நீதியின்படி வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர். புராணத்திலே இவர்கள் சங்க இலக்கியங்கள்ல முதலில் வந்த போது என்ன செய்தாங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டார், அவங்க அசுரர்களாகிய எகிப்திலே போய் அவங்க எப்படி சண்டையிட்டார்கள், எப்படி ஜெயித்தார்கள் என்கிற காரியங்களை வாயின் வழியாய் புராணங்களாக அவர்கள் சொன்னது உண்டு. ஆனா எழுத்து வடிவில் எழுதின போது அவர்களுக்கு தகுந்தது போல அவர்கள் எழுதி கொண்டார்கள். இதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த இந்திர விழாவிற்கு அழைக்கப்பட்ட அநேக நாடுகளை சார்ந்தவர்கள் வந்தார்கள். அதுல அமிர்தம் எடுக்கப்பட்டது. இந்த அமிர்தத்தை யார் தான் சாப்பிட வேண்டும்னா தேவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். ஆனால் இந்த அமிர்தத்தை ஒரு அரக்கனும் சாப்பிட்டதாக சரித்திரம் சொல்லுது. இந்த அரக்கன் அப்படி சாப்பிட்ட உடனே தேவர்களாக இருந்தவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவங்க கையில் இருந்த அந்த அந்த வாள், வெட்டக்கூடிய அந்த கூர்மையான வாளை எடுத்து அந்த அரக்கனுடைய தலையை வெட்டி விட்டார்கள்.
ஆனால் அந்த அரக்கனுக்கு சாகாவரம் அவனால் என்ன செய்ய முடியாது. இரண்டாக வெட்டினாலும் தலைக்கும் உயிர் இருக்கும், வாளுக்கும் உயிர் இருக்கும், உடலுக்கும் உயிர் இருக்கும். இந்த வெட்டின தலையை எடுத்து ஒரு செம்பாம்பு, சிகப்பான ஒரு பாம்பு, நிற உருவத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு இந்த வெட்டின அரக்கனுடைய இந்த தலையை எடுத்து இந்த பாம்பினுடைய தலைக்கு பொருத்தினதாக புராணம் இருக்கிறது. இந்த உடல் பாம்புடைய தலையை எடுத்து அந்த அரக்கனுடைய தலைக்கு பொருத்தினதாக புராணம் இருக்கிறது. பெயர்கள் வைத்தாங்க. வெட்டப்பட்ட இந்த அரக்கனுடைய தலையை எடுத்து பாம்பினுடைய சரீரத்துக்கு ஒட்டின பொழுது அதற்கு என்ன பெயர் வைத்தாங்க அப்படின்னா கேது என்று பெயர் வைத்தார்கள். கேது. அதே போல இந்த வெட்டப்பட்ட பாம்பினுடைய தலையை எடுத்து அரக்கனுடைய உடலுக்கு பொருத்தினார்கள். அதுக்கு ராகு என்று பெயர் வைத்தார்கள். இது புராணங்க, இது புராணம். ஆனால் வெட்டப்பட்டது உண்மைதான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்ப்போம். இந்த புராணத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கு என்ன தொடர்பு என்பதை ஏசாயா 14வது அதிகாரத்தில் வசனம் 12 நாம் பார்ப்போம். இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே, ஜாதிகளை ஈரப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. யாரு? புராணத்துல வச்ச பேரு கேது, ராகுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்துக்கள் சில இடங்கள்ல அவங்க நல்ல நாள் பார்த்து வைக்கிறதுலாம் வழக்கம். ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் 28ல நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஆனா புராணத்துல வச்ச பேரு கேது. இந்த சங்க இலக்கியங்கள் ரொம்ப அழகா இருக்கும். இந்துக்களுடைய தெய்வங்கள்ல 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுறாங்க. இவங்க எங்கிருந்து வந்தவங்க கிடையாது. நம்ம பரிசுத்த வேதாகமத்தினுடைய சரித்திரத்திலிருந்து வந்தவங்க தான். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபை தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து தேவர்கள் மத்தியில அமுதத்தையும் இன்னுமாய் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வார்த்தைகள் அமுதம் அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். ஆனால் வேத வாக்கிய சத்தியங்களை யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கு அரக்கர்கள் என்று புராணத்திலே பெயர்கள் இருக்கிறது. இந்த அரக்கர்களை ஜெயிப்பதற்காகத்தான் ஆண்டவர் தேவர்களை அனுப்பினார், உருவாக்கினார். இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த கதைகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஐயோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்படி இருக்குதா? நீங்க எங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் உண்மைதான். நீங்க சில கோயில்களுக்கு போய் பாருங்க, ஒரு சில படங்கள் இருக்கும். அந்த படத்தில் நீங்க கோயில்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பாம்பு உடல் இருக்கும், ஆனா மனுஷ தலை இருக்கும். ஆனா இது அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது இங்க சாமி கடவுள்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த சாமி கடவுள் வந்தாங்க, இது என்னது அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு முழுமையாக அதை சொல்ல தெரியாது. இன்னைக்கு இது போன்ற அநேக கடவுள்களை தொழுகை செய்றாங்க. படத்தை பாருங்களேன். பாம்பு உடல், மனுஷனுடைய தலை, அசுரன். இது ஒரு சின்ன பிக்சர் படம். அது இப்ப சொல்லணும், பாம்பை வெட்டினா அது 2 துண்டா போகும், 2 துண்டா போகும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பாம்பு இருக்குது, புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. அப்படித்தானே? 2 சர்ப்பம் இருக்குது. கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது மோசே எடுத்து ஆண்டவர் சொன்னார், யாரெல்லாம் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ உடனடியாக அவங்களுக்கு உயிர் வரும், அவங்க மரித்து போக மாட்டாங்க. நம்ம சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இந்த தேவர்கள் யார்?
33 தேவர்கள் என்று சொல்றாங்களே, இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க? நமக்கு வேதவசனம் மிகவும் நேர்த்தியாய் அழகாய் சொல்லியிருக்கிறது. நம்ம வாசித்த அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 24, 25 தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னது நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள். எப்படி தேவ வசனத்தை நாம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம யாரு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவர்கள் மனுஷகுமாரில் இடத்துல அவங்க ரொம்ப சௌந்தரியமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கூடுறதுனால பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்ததுன்னு இருக்குது. ஆனால் தேவர்கள் என்றால் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை வேதாகமம் தேவர்கள் என்று சொல்லுகிறது. யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள். யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளிலையும் அவங்க அந்த கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே வேத வசனத்தையும் வேதத்தினுடைய எல்லா நிபந்தனை கட்டளைகளுக்கும் சரியாக கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா, ஆதி தேவனை தொழுகை செய்யக்கூடிய ஆதித்தியர்கள் என்று பெயர். அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், அனாதி தேவன். யாக்கோபு, யா என்றால் கடவுள், கோபு என்றால் கோபாலன் என்றும் கோவிந்தன் என்றும் இன்றைக்கு அழைக்கிறார்கள் இந்துக்கள். அவங்க வச்ச பேர் தான். பொருள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அவங்க வச்சிருக்கூடிய இலக்கியங்களை போய் படித்தால் மட்டும்தான் இது வரும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். எத்தனை ஏமாற்றுக்காரன் இன்னொரு பேர் இருக்கிறது. ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு ஈசாக்கு என்ற பெயரை ஈஸ்வரன் என்று அழைத்தார்கள். ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு ஒரே மனைவி, ஆனால் 2 பிள்ளைகள். ஒருத்தன் ஏமாத்தியத்தன், இன்னொருத்தன் உள்ளே இருந்து கெட்டு போனான், தேவநீதிக்கு கீழ்ப்படியல. யாக்கோபுக்கு வைத்த பெயர் தேவன், நீ என்னப்பா என்ன பிடிச்சிட்டு விடாம இருக்கிற, உன் பேர் என்னன்னு கேட்கும் போது என் பேர் யாக்கோபு, ஏத்தனாய் இருக்கிறாய். நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ இப்படி இருந்தா எப்படி? ஒவ்வொரு பாவங்களாய் நிரம்ப கூறுகிறார். பாவ அறிக்கை செய்து அழுது கெஞ்சிறான். நீ இந்த பாவங்களா செஞ்சன்னு சொல்லி நினைவு கூறுகிறார். மீட்பின் வரலாறு பக்கம் 112 அழகாக சொல்றாங்க. சரி, இனிமே உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, உன் பேரு இஸ்ரவேலன். இஸ்ரவேல். அப்பாவுடைய பேர் ஈஸ்வரன். ஈசாக்கு என்ற பெயர் ஈஸ்வரன் என்று இந்துக்கள் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த ஈசாக்குடைய மகன் யாக்கோபுக்கு பேர் என்ன தெரியுமா? இஸ்ரவேலன். ஈஸ்வரவேலன், இஸ்ரவேலன் என்று இந்து புராணங்கள்ல மாத்தி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லிக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் 12 பேரு. ஆதி தேவனை மெய்யாக தொழுகை செய்தவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர் இருந்தது. அதான் ஆதித்யர்கள் 12. நான் சொல்லுகிறத நீங்க பேப்பர்ல எழுதி கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அது நீங்க சொல்லலாம். ஆதித்யர்கள் 12. இந்த 12 பேர்லயும் ஆண்டவராகிய தேவன் ஒரு கோத்திரத்தை நீ என்ன செய், தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பணிகளை நீ செய்ய வேண்டும், பலிமுறைகள் ஆராதனைகள் செய்ய வேண்டும், அதனால நீ என்ன செய்ய, தேவனுக்கு உண்மையை மொத்தமாய் ஊழியம் செய் என்று ஒரு கோத்திரத்தை பிடித்தெடுத்தார், லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா சூத்திரர்கள், பிராமணர்கள் என்று பெயர். நம்ம யாரு? ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. மிச்சம் இருக்கக்கூடிய 11 கோத்திரமோ எங்கெல்லாம் தேவர்கள். இவங்களா தேவர்கள். அசுரர்களை எதிர்த்து சண்டையிட போகக்கூடிய, நீதி நிமித்தம் நிற்கக்கூடிய இந்த கோத்திரத்திற்கு நீங்க போய் போர் செய்யுங்கன்னு சொல்லி தேவன் அனுப்புகிறார். இவர்களுக்கு புராணத்தில் வைக்கப்பட்ட பெயர் ரூத்ரர்கள். ரூத்ரர்கள், ரூத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி, அது என்னன்னு சொல்லுங்கடான்னு கேட்கணும். நீங்க என்ன தாண்டவம், அதுக்கு அர்த்தம் சொல்லணும், நீங்க கேட்கணும். ஒரு கோத்திரம் லேவி,
அவங்க போருக்கு போகல, தேவனுடைய சமூகத்துல வழிமுறைகளை அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டுடைய பிரகாரங்களில் செய்கிறாங்க. இன்னைக்கும் பிராமணர்கள் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களை செய்யக்கூடிய மந்திரத்திற்கு அர்த்தம் நிறைய தெரியாமே செய்வாங்க, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்துக்கள் மத்தியில சென்டர் கோர்ல இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் யூதர்கள், ஆனால் பாவத்தில் விழுந்தாங்க. அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக் கொண்டார்கள். ஆதித்யர்கள் 12 கோத்திரங்கள். இதுல 11 கோத்திரத்துல போர் செய்ததுக்கு எல்லாருமே அனுப்பல. யுத்த சன்னத்தார் என்று சொல்லி நமக்கு அழகாக உபாகமம் யாத்ராகமத்தில் வரும். அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த கோத்திரம் 11 கோத்திரம் போறாங்க. அவர்களுக்கு ரூத்திரர்கள் என்று பெயர். அது மட்டும் கிடையாது, யாக்கோபிற்கு அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க. லேயாள், இன்னொன்னு ராஹேல். லேயாளை பிடிக்காது, மாமா ஏமாத்திட்டாரு. ஏன்னா இங்க யாக்கோபுங்கிற ஒரு கோவிந்தன், இவர் யார் தெரியுமா ஏமாத்தினாரு? அவங்க அப்பாவை ஏமாத்தினாரு. புராணத்துல அழகான கதைகள் இருக்கிறது. சரி, அவருக்கு மூத்த மனைவிக்கு பிறந்தது 6 பிள்ளைகள். 4 பிள்ளைகளோட யூதாவோட அந்த கர்ப்பம் நின்று போச்சுன்னு இருக்கும். ஆனா மீண்டுமாய் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளையும் பிறக்கிறது. இது ஒரு கதை. குந்தி தேவி அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வரும் புராணத்துல. இது நம்ம பைபிள்ல ஒப்பிட போறோம், ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல போறோம். சரி, இந்த யாக்கோபுக்கு பிறந்த முதல் மனைவியுடைய 6 பிள்ளைகளும் 8 பிள்ளைகள். யாக்கோபு லேயாள், அதாவது லேயாள் ராஹேலுக்கு பிறந்த இந்த 8 பிள்ளைகளும், பென்யமீன் இருக்காங்க, யோசேப்பு இருக்கிறாங்க. இந்த 8 பிள்ளைகளும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு பெயர்கள் இருந்துச்சு. இந்த பெயர்கள் வசுக்கள் என்று பெயர். வசுக்கள். இவர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஜாதியின் அடிப்படையில் ரொம்ப அழகான பெயர்கள் இருக்கிறது. அதை நான் இந்த மீட்டிங்ல சொல்ல விரும்பல. சரி, வசுக்கள் 8, ஆதித்யர் 12, ரூத்ரர்கள் 11, வசுக்கள் 8. இதுல இந்த கோத்திரம் அழகா பிரிஞ்சு வரும்போது 2 கோத்திரம் வெளியில போகுது. அவங்க மீறி போனதுக்கு அப்புறம் யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகளை கோத்திரத்துல இணைத்தார் அப்படின்னு இருக்கும். அந்த 2 கோத்திரம் யார் அப்படின்னா, ஒன்னு எப்ராயிம், மனாசே. இவர்களுக்கு புராணத்தில் வைக்கப்பட்டுள்ள பெயர் மருத்துவர் 2. மருத்துவர் 2. நீங்க மொத்தமா கூட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், 33 வரும். இவங்க தான் 33 கோடி தேவர்கள். ஆதித்யர் 12, ரூத்ரர்கள் 11, வசுக்கள் 8, மருத்துவர் 2. இது 33 கோடி தேவர்கள். இப்போ அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்குது பார்ப்பனர். சரி இருக்கட்டும், இவங்களுக்கு வேற பெயர்கள் உண்டு. தாழ்த்தப்பட்ட ஒரு அடிப்படை, நீங்க வேலைக்காரிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த காலங்களில் இருந்தது. ஆனால் ஒற்றுமையும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் வேத வசனங்களை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவர்கள். ஆனால் இன்னைக்கு புராண கதைகள்ல எவ்வளவோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. சரித்திரத்தையும் மீதமான காரியங்களையும் நாம் பார்த்தோமானால் நிச்சயமாய் உண்மை என்ன பொய் என்ன என்பது நமக்கு மிகவும் அழகாய் நேர்த்திகரமாக நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அநேக நேரங்களில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியங்களை நம்ம அவங்கள்ட்ட பேசுகிற பொழுதும் பழகிற பொழுதும் அவங்க கேட்குற கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா, இல்லைங்க இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போதும் பழகும் போதும் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட நம்ம எந்த ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எங்களுடைய பைபிள் இப்படி சொல்லுது. நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இந்த தேவர்கள்னா யாரு, அசுரர்கள்னா யார் அப்படின்னு கேளுங்க. மெதுவா சங்ககால இலக்கியத்துக்கு வரலாம். இன்னும் சில காரியங்களா இருக்குது. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா சே, மொத்த பைபிளும் நம்முடைய தமிழ் இலக்கிய சங்கங்கள் கூட தொடர்புடையதா இருக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பார சிலுவையை சுமந்தார்.
இப்ப சொல்லுங்க, விலா எலும்பு யார் அப்படின்னா ஆண்டவருடைய சபையா இருக்கக்கூடிய அது நம்ம தான். இல்ல என் கஷ்டமெல்லாம் மாறிடும், நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன். இல்லைங்க, வலி இருக்கும், வலி இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பாவத்துக்கு செத்தால் இந்த வலி வேதனைகள் நமக்கு தெரியாது. சுயத்திற்கு செத்தோமானால் உங்களை யார் என்ன வேணா நிந்திக்கட்டும், பேசட்டும், ஏங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவன் உங்களை குத்தல. இந்த எலும்பு எங்க இருந்துச்சு? சிலுவையில இயேசு கிறிஸ்து சுயத்துக்கு அவர் பாவத்திற்கு மரித்திருந்தார். நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்திருந்தார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் மரித்த நிலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு விலா எலும்புல ஈட்டி வச்சு குத்தும் போது அவருக்கு வலி வேதனை ஏற்பட்டிருக்குமா? நிச்சயமா வச்சிருக்காது. இன்னைக்கு அவருடைய சரீரமாக இருக்கக்கூடிய நம்ம அவருடைய எலும்பின் எலும்பும் அவருடைய மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறோம். ஏவளுக்கு ஆதாமுக்கு ஆனோர் சொன்னார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு திருமண உறவுல ஐக்கியமா இருக்கிறாங்களோ அது போல எபேசியில் நீங்க வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம உறவு எப்படி இருக்குது? தேவனோடு நம்ம என்ன உறவு கொள்றோம்? ஆனால் ஒன்று, பாவத்தினுடைய அந்த அடிப்படையை நாம் வைத்துக்கொண்டு தேவனோடு நாம் உறவு கொள்வது நிச்சயமாய் அது நமக்கு அந்த காரியங்களிலே நமக்கு திருப்தி வராது. ஆனால் நம்ம எதை நாம் மேற்கொண்டாலும், எப்படிப்பட்ட காரியத்தை நாம் கடந்து வந்தாலும், தேவ நீதிக்கு நாம் பிழைத்தால் ஆனால் மட்டும்தான் நாம் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மால் செல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணா இருக்கிறது. நாம் இந்த நாளுக்கான நிறைவு பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போறீர் இந்த காணாலில் உமை, எங்கே சுமந்து போறீர் இந்த காணாலில் உமை, தங்கம் முழுதும் மேயா ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், அவியினாலே வந்த பாரசுமையை, ஆவியினாலே வந்த பாரசுமையை ஆவலுடன் எடுத்து ஆவி துடிகளும் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை எங்கே சுமந்து போகிறீர், தொழில் பாரம் அழுத்த தூக்கதலன் இல்லாமல், தொழில் பாரம் அழுத்த தூக்கதலன் இல்லாமல், தாழும் தத்தளிக்க தாமசவம் கூட எங்கே சுமந்து போகிறீர் சிலுவை எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், கைகள் ஆயர இரு கண்கள் இருள திரு, கைகள் ஆயர இரு
கண்கள் இருள திரு மெய்யும் கருக நாமும் மெத்த வறண்டு போக எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? வஞ்ச துரோகிகளால் வதைக்கப்பட்டது மிக்க, வஞ்ச துரோகிகளால் வாதைப்பட்டது மிக, கெஞ்சம் என்று இதையும் கூட எடுத்து கொண்டு எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? மாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக, மாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக, போதும் நீலா சீமோனும் பின்னாக தாங்கி வர எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, மாயம் நீளாத ஞான மாதர் புலம்பி வர எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? வல்ல பேயை கொல்லவும் மரணதனை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணதனை வெல்லவும், எல்லை இல்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? வண்டக்கள்ளர் நடுவில் மரத்தில் தொங்குவதற்கோ, வண்டக்கள்ளர் நடுவில் மரத்தில் தொங்குவதற்கோ, சண்டாளரை தூக்கி தலையேற்று மாட்டுக்கும் எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? மாசனுகாத சத்திய வாசகனே உமது, மாசனுகாத சத்திய வாசகனே உமது, தாசர்களை காக்கும் தாங்க சுமை எடுத்து எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? தேவனுடைய மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் கண்களை தாழ்த்தி தலைகளை மூடி நாம் ஜெபிப்போம். மகா அன்பும் கிருபையும் மேன்மையும் இரக்கமும் இருந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து எங்கள் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கூடிய அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு, உம்முடைய சொந்த சரீரமாகிய எங்களை நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டேன். எங்கள் பாவங்களுக்காய் நாங்கள் பரிதபிக்கிறோம்.
எங்களுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து எங்களால் பாவங்களை மேற்கொண்டு வெளியே வர முடியவில்லை. அன்பின் பிதாவே, நாங்கள் சுயத்திற்கு சாகும்படியாய் எங்களுக்கு தேவநீர் பலம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒரு நொடி பொழுதுல பாவ இச்சையில விழுந்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், இது பரிசுத்தம், இது உண்மை, இது நீதி, இவைகளெல்லாம் தெரிந்திருந்த இந்த பாவத்தில் நாங்கள் விடுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அன்பின் பிதாவே, நீங்க சிலுவையிலே வெற்றி சிறந்தீங்க. பிசாசு, வலு சர்ப்பம், பாவம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வெற்றி சிறந்தீங்க. அன்பின் பிதாவே, நீங்க பரலோகத்துல எங்களுக்காய் நீங்க திட்டமிட்டு மனிதன் பாவத்தில் விழுந்தான் என்றால் அவனை மீட்பதற்கு கிறிஸ்துவாகிய நான் போவேன் என்று சொல்லி நீங்க எங்களுக்காக வந்தீங்க. அன்பின் பிதாவே, நாங்க உங்களை தெய்வங்களாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அன்பின் பிதாவே, எங்களுக்கு நீங்க தான் பலன் தரணும். உம்முடைய பரிசுத்தமான வல்லமை, உம்முடைய நிறைவான பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜேஎஃப்ஏ ஊழியத்துல எங்களுக்காய் உலக நாடுகளில இங்கும் அங்குமாய் சுற்றி திரிந்து இந்த சிறு ஊழியத்தை இந்திய தேசத்திலே தாங்க வேண்டும் என்று, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய எங்கள் தேசத்திற்கு சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று உம்முடைய அன்பான பிள்ளைகள் வாஞ்சித்து, அன்பான எல்டர் ஜான்வுட், அன்பான சகோதரி நாத்லிவுட், அன்பான சகோதரன் இஸ்ரேல் பிரசாத், இன்னுமாய் அநேக ஊழியர்கள் இந்த காரியத்திற்காக பிரயாசப்படுறாங்க. அன்பின் பிதாவே, இந்த பிள்ளைகளை தேவநீர் பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. உங்க பரிசுத்தமான மகத்துவமான கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஊழியத்தை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை முத்தமாய் நீதிமார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய குணங்கள் மாற்றப்படும்படியாய், நாங்களுக்கு தேவனுக்கு உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்யும்படியாய் தேவனுக்கு உதவி செய்யுங்க. மனபாரத்தோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவனீர் ஆறுதலை தாங்க. குடும்ப தேவைகளுக்காய் காத்திருக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை தேவனீர் சந்தியுங்க. இதோ பாவ இச்சையிலிருந்து மேற்கொள்ள என்று அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காரியத்துல பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் தாங்க. அன்பின் பிதாவே, கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான உறவில, தேவனோடு ஆவிக்குரிய உறவில இவர்கள் ஈடுபடும்படியாய் தேவனை முன்னிறுத்தி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாய் உதவி செய்யுங்க. எங்கள் சபையை சார்ந்த வாலிப பிள்ளைகள் யாரும் வெளியில சொல்லக்கூடாது, சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். திருமண பந்தம், உறவு, செல்வாக்கு, படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, ஜாதி என்னக்கூடிய மிகப்பெரிய பாவ இச்சை இதில் வீழ்ந்து போகாதபடிக்கு எங்கள் ஆண்டவராகிய தேவன் நீர் தற்காத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஜேஎஃப்ஏ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அநேக இடத்துல இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாத வலி, வேதனை, கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கடந்து வருவது கடினமான கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் நீங்க தற்காத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சுயத்திற்கு சாகணும். எங்களை யார் திட்டினாலும், எங்களை யார் சண்டையிட்டாலும், எங்களை யார் அவமானப்படுத்தினாலும் நாங்கள் சுயத்திற்கு செத்தவர்களாய் கிறிஸ்துவோடு இணைந்திருந்த ஊழியங்களை செய்யும்படியாய் அன்பின் பிதாவே நீர் எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பரிசுத்த கரம் எங்களோடு நீங்கள் எழுதிட்டோம். எங்கள் இந்து சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுக்கு வழிவாசலை திறந்து தாங்க. தாகத்தோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை தேவன் எங்களுக்கு தாங்க. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், சபையினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழிய இலாக்கால இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, நீங்க இந்த ஊழியங்களை சிறந்து சரியாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை செய்து முடிக்க முடியாய் தேவனின் பலன் தாங்க. அன்பின் பிதாவே, எங்கள் குடும்பங்களை சார்ந்த இந்த ஊழியத்தில் சார்ந்த பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள், விபத்துகளில் இருந்து தேவனை தற்காத்துக் கொள்ள முடியாத தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்தமான காவல் தூதர்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுதும் வரும் பொழுதும் காவல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்ப்பவதியாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, அன்பான போதகர் சவுந்தரநாயகனுடைய மருமகளுக்காக ஜெபிக்கிறேன். நிறைவான
ஒரு காலம், கர்ப்ப காலமா இருக்கக்கூடிய இந்த குழந்தை பேரு காலத்துல உங்க மகத்துவமுள்ள கரம் அந்த மகளை பாதுகாவல் செய்யட்டும். எல்லா மன அழுத்தங்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் எடுத்து போடுங்க, பலன் தாங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு நீங்கள் வழிநடத்திட்டோம். எங்களுடைய போக்கையும் மரத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் மீட்பெரும் அருமை ரசிகரமா இருக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து நம்ம ஜெபித்து முடிப்போம். மைக் ஆன் பண்ணி என்னோட ஜெபிங்க. நீங்க பரமண்டல ஜெபத்தை செய்யுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நேரம் அன்னைக்கு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நம்ம அந்த நாளுக்கான காரியங்களை நம்ம வந்து கடந்து செல்வோம். நிச்சயமாய் தேவன் நம்மோடு இருப்பாராக. இந்த பாடங்களை வரக்கூடிய நாட்களில் நமக்கு நேரங்கள் கிடைத்தால் இன்னும் இதை குறித்து நம்ம அழகாய் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல வானத்துல ஏன் யுத்தம் நடந்துச்சு, அந்த மிகாவேல் யார், இந்த வலுசிற்பம் யார், வெட்டப்பட்ட இந்த பாம்பு 2 துண்டாக போனது. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெண் தலை பாம்புடைய உடல் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆண் தலை பாம்போட உடல் இருக்கும். இந்த 2 பாம்புகளும் வேதத்துல வெளிப்படுத்தல் புத்தகத்துல எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்ல வேண்டும் என்று ஆசித்தேன். ஆனால் ஏறக்குறைய 6:20 ஆக போகிறது. எனவே முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, மற்ற காரியங்களை பிறகு பார்க்கலாம். வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஜீசஸ் ஃபார் ஏசியா மூலியமாக ஒரு 24 மணி நேர ஜெப கூடுகை இருக்கிறது. நமக்கு 10 to 11 மணி, காலையில் 10 to 11. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் பொழுது ஒரு 83 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 69 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற பகுதியில் வராதவர்களுக்கு நீங்கள் இதை அறிவிப்பு சொல்ல வேண்டும். அன்று தினத்திலே இது வந்து JFA ஜீசஸ் ஃபார் ஏசியா ஊழியத்தின் வாயிலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமையகத்திலிருந்து நடத்தப்படுகின்ற கூட்டம் இது. எனவே எல்லோரும் வந்து கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம். தஞ்சாவூர் காரைக்காலிலிருந்து அருமையான சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல நாட்கள் கழித்து நீங்கள் இந்த கூடுகையில் இருப்பது நிச்சயமாகவே சந்தோஷமா இருக்கிறது. அது போலவே மற்ற இடங்களிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நேரத்தை நாம் மிகவும் குறிப்பாக வைத்து அதன்படி நடத்தினோம். அது மிக முக்கியம். அதை நடத்துகின்ற பிள்ளைகளும் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே வருகின்ற காலங்களில் இதை நாம் செய்வோம். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் தேதி, வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 to 11 மணி காலையில் 1 மணி நேரம் நமக்கு அந்த ஆராதனையில் நாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். எனவே அதனுடைய நிகழ்ச்சிகள் என்னவென்பதை நான் சொல்லுவேன். அதை நீங்கள் சொல்லக்கூடிய பிள்ளைகள் அதை நீங்கள் செய்யும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே சந்திப்போம். நல்லதொரு சத்தியத்தை எடுத்துரைத்த மகனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. தேங்க்யூ சோ மச். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். நாளை தினத்திலே சந்திப்போம். ஸ்தோத்திரம். ஐயா அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஐயா இந்த செய்தியை அனுப்பி வைக்க சொல்லுங்க ஐயா எல்லாத்துக்கும். பிரதர், அந்த இது நீங்க இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நல்ல மெசேஜ், அந்த எக்கோ இல்லாம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். உங்க வாய்ஸ் அது நல்ல கிளாரிட்டியா வந்துட்டு இருந்தது.
ஆனா தொடர்ச்சியா அது சத்தமாவே இருந்ததுனால வருகின்ற நாட்களிலே இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த எக்கோ இல்லாம கிளாரிட்டி வந்து எக்கோ இல்லாம இருக்கும். அது நல்ல ஒரு மெசேஜ் அற்புதமா இருந்தது. அதை நீங்க ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. வருகின்ற நாட்களிலும் இன்னும் அதிகமான சத்தியத்தை அன்பு சகோதரர் எடுத்துச் சொல்லுவார். அவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். நாளை தினத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம் ஐயா பாஸ்டர். உங்களுக்கு